மக்களே பொதுவாகவே ஒரு சூப்பர் பைக் ஒரு 600 சிசிலேருந்து 1000 சிசி பைக் அப்படின்னா நம்ம அதை வந்து லாங் டிரைவ் யூஸ் பண்ணலாம், ட்ராக்ல யூஸ் பண்ணலாம், எப்போயா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பைக் வந்து நீங்கள் டெய்லி யூஸும் பண்ணலாம். அது ஒரு 1000 சிசி பைக். 1000 சிசி பைக்கை வச்சு எப்படிங்க சிட்டி யூஸ் பண்ண முடியும், எப்படிங்க டெய்லி யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பைக்கோட ஆட்டிடியூட் வந்து ஒரு பிக் பாய் ஆட்டிடியூட். பட் இதோட கேரக்டர் வந்து ஒரு சைல்டு கேரக்டர்னு சொல்லலாம். நம்ம கூட த ஆல் நியூ 2025 கவாசகி நிஞ்சா 1100SX. இதுக்கு முன்னாடி 1000SX பார்த்துருப்போம். இப்போ புதுசா 1100SX சொல்லி கவாசகி குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புது நிஞ்சா 1100SX எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கவாசகி மதுரை. இந்த கவாசகி நிஞ்சா 1100SX வந்து இப்போ மதுரையில் இருக்க கவாசகி ஷோரூம் வந்துருச்சு. நீங்கள் இந்த பைக்கை நேராக வந்து பார்க்கணும் இல்லை என்கொயரி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கவாசகி மதுரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ KLX 230யும் மதுரையில் இருக்க கவாசகி ஷோரூம் வந்துருச்சு. நீங்கள் KLX 230 டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும்னாலும் டெஸ்ட் டே மோட்டார் சைக்கிளுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கவாசகி பைக்ஸ் பற்றி என்கொயரி பண்ணால் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிஞ்சா 1000SXோட கேட்டகிரி வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர், ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் டூரர்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் டூரருக்கு மிக முக்கியமான விஷயமே அந்த டைனமிக்கான டிசைன் டூரிங் ப்ரொபோஷனுக்கு அடாப்ட் ஆகணும். அதை ப்ராப்பராக கவாசகி இந்த பைக்கில் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த புது நிஞ்சா 1100SXல கவாசகி என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸ்போர்ட்ஸ் டூரர்னா ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், டூரர் மாதிரி இருக்கணும். டூரர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. கவாசகிலே நமக்கு வெர்சஸ் 650 வெர்சஸ் 1000, அதே இப்போ 1100 மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் அந்த 1100 சீரீஸில் இப்போ வந்து நிஞ்சா 1100 அண்ட் வெர்சஸ் 1100 தான். ரெண்டு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருக்காங்க குளோபலாகவே. வெர்சஸ் 1100 நெக்ஸ்ட்டு அந்த மோட்டார் சைக்கிள் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மாடல் வந்து ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், டூரிங் ப்ரொபோஷன் ப்ராப்பர் அடாப்ட் ஆகும். அதுக்கேற்ற டிசைனில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்வின் ஹெட்லாம்ப்ஸ், LED ஹெட்லாம்ப்ஸ் மொதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே பண்ணல. பட் இந்த பீக் டிசைன் பார்க்க ஷார்ப்பாக இருக்குது அண்ட் ஏரோடைனமிக்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து விண்ட்ஷீல்டு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹாட் பிளாஸ்டிக் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஷீல்டு வந்து ப்ராப்பரான விண்ட்ஷீல்டு. இது வந்து போதுமானதாக இருக்கும். பட் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் பெரிய விண்ட்ஸ்க்ரீன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விண்ட்ஸ்க்ரீன் அட்ஜஸ்டபிளும் கூட. இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க உள்ள, அதை வச்சு நீங்கள் மேலே ஆர் கீழே டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன். ஓகே, அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த மிரரில் இன்டர்னல் டில்டு கொடுக்கல. இன்டர்னல் டில்டு இந்த சென்ஸ் ZX 10Rல இருக்க மாதிரி உள்ள கிளாஸை மட்டும் நம்மளால் டில்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இதில் வரல. அண்ட் தென் ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து டீசெண்டான ஷேப். பட் பின்னாடி நீங்கள் எக்ஸ்டெண்டர் போட்டு தான் ஆகணும். எக்ஸ்டெண்டர் போடல அப்படின்னா மழை டைமில் ரேடியேட்டர் ஸ்பின்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பைக் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டுருங்க. அதே மாதிரி ரேடியேட்டருக்கு ஆடையும் மஸ்ட் நீங்கள் போட்டுறது நல்லது. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 41mm இன்வெர்டட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இங்கேயும் நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் டூர் கேட்டகரியை லிங்க் பண்ணி பார்க்கணும். இந்த சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பிகாஸ் லாங் டூரிங் போகிறவங்க அந்த கம்ஃபர்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கிங் மெக்கானிசம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பைக்கில் பண்ணியிருக்காங்க. சேம் கவாசகியில் மிச்ச பைக்கில் இருக்க சஸ்பென்ஷன் தான். பட் ஸ்ப்ரிங்கிங் மெக்கானிசம் அந்த டியூனிங்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 120/70 17 inches அலாய்வில். அலாய்விலோட டிசைன் தான் சேம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ரண்ட்ல 2 டிஸ்க் ரோட்டர் கொடுத்துருக்காங்க 1000cc-னால 300mm டிஸ்க். அதே மாதிரி கேலிபர்ஸ் வந்து கவாசகியோட கேலிபர்ஸ், பிரம்போ கிடையாது. அதே மாதிரி இந்த மாடலில் SC வெர்ஷனும் இருக்குது. பட் அது இந்தியாவுக்கு அஃபிஷியலாக இல்லை அப்படின்னு சொல்லி கவாசகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SC வெர்ஷனில் என்ன அப்படின்னா சேம் தான், பிரம்போ பிரேக்ஸ் வரும், பின்னாடி ஒக்லின்ஸோட சஸ்பென்ஷன் வரும். பட் அது வந்து SC வெர்ஷனில் மட்டும்தான் கலர் ஸ்கீம்லாம் மாறும். இது ஸ்டாண்டர்ட் நிஞ்சா 1000SX-னால கவாசகியோட யூஸ்ஃபுல்லான ஹார்ட்வேர்ஸை லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் ஸ்கீம் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த க்ரீன் மட்டும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பிளாக்கிஷ் கிரே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் சைடில் இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அலாய்வில் சுற்றி ஒரு க்ரீன் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பிளாக் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த கிரே. அண்ட் இங்கே கிராஃபிக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். 1100SX அப்படின்னு சொல்லி பேட்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேக் ட்ராப் வந்து பிளாக், மேலே க்ரீன் கலரில் பேட்ச் பண்ணியிருக்காங்க. நிஞ்சா இஸ் எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். வெளியே இருக்க அவுட்டர் ஃபேரிங் இன்னர் ஃபேரிங் எல்லாமே அந்த டூரிங் ப்ரொபோஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக லெக் வந்து ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவன் 6 feet இருந்தாலும் ரைடர் அவங்களோட லெக் உள்ள ஃபோல்ட் ஆகிற மாதிரி தான் அந்த ஃபேரிங்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அந்த டூரிங் ப்ரொபோஷனை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் எல்லாமே வந்து பாடி கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்க இன்னர் ஃபேரிங் மட்டும் பிளாக் ஃபினிஷ். இந்த இடத்துல இன்ஜினுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஜின் வந்து 1000cc-னால ஹீட்டை டெசிபேட் பண்ணும். அதான் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நல்ல ஸ்பேஸ் வந்துருது. இங்கேயும் ஏர்வென்ஸ் இருக்குது, சைடில் ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்ஜின் ஏரியா அது ஆப்வியஸ்லி ஓப்பனில் தான் கொடுக்கணும். அட் பாட்டம் பார்த்தோன்னா பாடி கலர்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேரிங்கோட சென்டரில் ஹாட் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மேலே இருக்க ஃபேரிங் தனி பார்ட், பாட்டம் ஃபேரிங் தனி பார்ட், அதுக்கு நடுவில் இருக்க பிளாஸ்டிக் தனி பார்ட். ஸோ அதை ஃபுல் ஃபேரிங்காக கொடுத்துருந்துருக்கலாம்.
அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த ஃபில்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது வந்து நார்மலாக தான் இருக்குது. ஃபுல் ஃபேரிங் பாடி கலரில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து வெறும் 135 mm தான். 135 mm போது சிட்டி ரோட்ஸில் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். நீங்கள் அதுவும் பில்லியனோடலாம் ரைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேடல் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் லீனாக இருக்கீங்க அப்படின்னா சோலோவாக ரைட் பண்ணும்போது அது பெரிய டீல் கிடையாது. பிகாஸ் இந்த இன்ஜின் வந்து இன்லைன் 4 சிலிண்டர் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கீழே தான் வரும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் தட்டுதுன்னா கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தான் தட்டும். ஸோ அதுதான் கிரவுண்டடாக இருக்கும். ஸோ 135 mm போது ஹைவேஸில் அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து சிட்டி ரோட்ஸ்குள்ளே வரும்போது அது வந்து கொஞ்சம் இஷ்யூ தான். பட் இந்த பைக்கை சிட்டி ரைட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் லெவல் இருக்குது, நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னா தாராளமாக இந்த பைக் உங்களுக்கு சிட்டி ரைடுக்கு அடாப்ட் ஆகும். இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பர் ஃபுட் பேக்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரப்பர் புஷ் வந்து சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. 1100 SXோட ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் தான் ZX10R. அதோட ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க. பட் அது ஸ்போர்ட்ஸ், கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து நம்ம ட்ராக் ஷூஸை போட்டு தான் ஓட்ட போகிறோம். அதனால வந்து அதோட ரேஞ்ச் ஆஃப் ஹார்ட்வேர்ஸே வேறு. இதோட ரேஞ்ச் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்ஃபர்டபுள் அப்படின்ற பாட்டில் இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் எண்டு கேன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த எண்டு கேன் எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா இது நிஞ்சா ZX10Rல வேற மாதிரி இருக்கும். இந்த எண்டு கேப்லாம் இப்படி பிளாக்ல வராது. இன்னொன்று இதெல்லாமே மெட்டல், ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்டும் மெட்டல். இதை வந்து நம்ம எங்கே பார்த்துக்கலாம்னா H2SXல பார்த்துருப்போம். இதோட அப்பர் வெர்ஷன் தான் நிஞ்சா H2SX. H2SXன்றது H2 சூப்பர் சார்ஜ் இன்ஜின்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். அது பயங்கரமா இருக்கும். இதோட பிக் டேடி அதுன்னு சொல்லலாம். நிஞ்சா 650யோட பிரதர் நிஞ்சா 1100 SXனா 1100ஓட டேடி யார் அப்படின்னா H2SX அந்த மாடல் தான். அந்த மாடல் ஃபியூச்சர்ல கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறோம். ZH2 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பைக் ஃபியூச்சரில் கிடச்சுன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாஸ்ட் ஸ்கேன் பார்த்துட்டோம். எக்ஸாஸ்ட் நோட் கேட்கணும்ல, கேட்போம். இது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியரெல்லாம் இருக்காது. அந்த டூரிங் ப்ரொப்போஷனில் இருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் டியூன் அப் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராங்கிங் ஸ்பீடாக தான் இருக்குது. பிகாஸ் இன்லைன் 4 ரைட், 1000cc இன்லைன் 4. இது ஐடியல் நோட்டு. அப்போ ஒரு 6500 RPM கிராஸ் பண்ணி ஹிட் பண்ணும் போது அந்த எக்ஸாஸ்ட் நோட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஏரியா தான் இருக்குது. இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப செட்டில் டவுனாக இருக்கும். ஒரு சூப்பர் பைக் போகுதுன்றத மைன்யூட்டாக காமிக்கும். சூப்பர் பைக் தான் போகுது, ஒரு பெரிய பைக் தான் போகுதுன்றத காமிக்காது. நீங்கள் ரொம்ப ரெவ் பண்ணீங்கன்னா அபோவ் 6000 RPM கிராஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரெவ் பாம் அந்த சவுண்ட் வந்து கேட்கும். அதுவும் ரொம்பலாம் இருக்காதுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்ராபோவிக்கு அதே மாதிரி ஒரு SE போடுறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டும் இதோட அவுட்புட்டும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸ்டாக் இஸ் ஸ்டாக். இந்த எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நம்ம க்ளோஸ்ட் பிளேஸில் இருக்கனால லவுடாக தெரியுது. ரோட்ஸ்க்கு போனோம்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர்னு எங்கே ஃபைனலாக ப்ரூவ் ஆகும் அப்படின்னா இந்த ஹேண்டில் பாஸ்லையும் இந்த சீட்ஸ்லையும் தான். ஸ்பிளிட் சீட்ஸ், ஸ்டெப் சீட்ஸ் தான். 2 பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேர் லாங் டிரைவ் எந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அந்த பைக்கை வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் தான். ரைடர் சீட் போதுமான சைஸில் இருக்குது. பிளேன் சீட் பெருசாக இருக்குது. அதே மாதிரி கிராப் ஹேண்டில் நல்லா அலுமினியம் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். நைஸ். இந்த சீட்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பைக்கில். ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றத லேட்டராக பார்ப்போம். டெயில் போர்ஷனில் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் டெடி வந்து சின்னதாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹக்கர் எதுவும் இல்லை. மழை டைமில் ஆப்வியஸ்லி தண்ணி அடிக்க தான் செய்யும். சாரி கார்டு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் எனக்கு எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கும். ஒரு 5 years முன்னாடி இந்த நிஞ்சா 1000 பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய சாரி கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. பட் இன்னும் அந்த கேள்வி இருக்குது. உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரியர் டயர் வந்து 190, 50, 17 inches வீல்ஸ். நல்லா வைடான டயர். 1000cc பைக். அந்த பைக்கோட இன்ஜின் பவரை வந்து ஸ்டேபிளாக ரோட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 190 செக்ஷன் இஸ் மோர் தென் என்னாஃப்னு நினைக்கிறேன். பின்னாடி 260mm சிங்கிள் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் 1000 கம்பேர் பண்ணும்போது இப்போ 1100ல ஒரு 10mm அதிகப்படுத்திருக்காங்க. ரியலில் நிசின் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அந்த காஸ்ட்டை ரிடெக்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி பின்னாடி நிசின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். அலுமினியம் ஸ்விங்காகவும் வந்துடுது. அது பின்னாடி வந்து மோனோஷாக், அது வந்து ஹரிசாண்டலி மவுண்டட் மோனோஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே SC வெர்ஷனில் போனீங்கன்னா ஒக்லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒக்லைன்ஸோட சஸ்பென்ஷன் வந்து அது ஸ்போர்ட்டியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். SC வேணும் ட்ராக்ல நான் ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த SC மாடல். உங்களுக்கு சிட்டி ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு திஸ் சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர்ஸ் ஆர் மோர் தென் எனாஃப் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லியிருந்தேன். இது ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லி இங்கேயும் ப்ரூவ் ஆகும். 19 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. முதல் 19 liters தான், இப்போயும் 19 liters தான். க்ளோஸ் டு 20 liters. ஒரு ஃபுல் டேங்க் பண்ணி அப்படின்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ரைட் போகலாம்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நிறைய விஷயத்தை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டூருக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பாஸ் வந்து நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னன்னா டர்னிங் ரேடியஸ் கம்மி. சிட்டிக்குள்ள ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து தான் ஓட்டணும். இப்போ டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போய் தான் நீங்கள் வளையிற மாதிரி இருக்கும். ஸ்விட்சஸ் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது அண்ட் மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுற சுவிட்ச், ஹசர் லாம்ஸ் வந்துருது, பாஸ் லைட், ஹை பீம், ஹார்ன், இதான் ஹார்ன், ஹில் சுவிட்ச், இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது, அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ், 5 ஸ்டெப்பாக கிளச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 6 ஸ்டெப்பாக ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் பை த்ராட்டில் வந்துருது இந்த மோட்டர் சைக்கிள் அண்ட் ஃப்ரண்ட் மாஸ்டர் சிலிண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை நீங்கள் இங்கே டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனி ஹார்ட்வேர் இருக்கும். அந்த டூலை வச்சு தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டிக்காண்டி இதில் இம்மோபிளைசர் கீ, இந்த கீக்குள்ள ஒரு சிப் இருக்கும். இந்த கீ தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கீ செட்டை டோட்டலாக மாற்றணும். ஸோ அதனால் இம்மோபிளைசர் இருக்கனால இட்ஸ் சேஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக C-Type USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஹேண்டில் பார் மேலே கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். ஒரு மெயினான அப்கிரேட் என்னன்னா இந்த பைக்கில் பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெயின் அப்கிரேடாக இந்த பைக்கில் பார்க்கப்படுது. அதை தவிர்த்து கிளஸ்டரில் ஒரு சில ரீடவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத வாங்க பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோன்னா 4.3 inches ஆஃப் TFT கிளஸ்டர். சேம் கவாசிக்கு பைக்ஸில் பார்க்குற மாதிரி TFT கிளஸ்டர் தான். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது. மேலே ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க மோட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைடர் மோடில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பவர் அண்ட் ட்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர், ஃபுல், லோ 2 பவர் மோட்ஸ் இருக்குது. அண்ட் தென் KTRC கவாசகி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது வந்து 3 லெவல் இருக்கும். 1, 2, 3 அண்ட் ஆஃப். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். தென் அகைன் அப்பேரோ ப்ரெஸ் பண்ணால் ரைட் மோட் சேஞ்ச் ஆகும். ரைடர் அண்ட் தென் ரெயின், திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரோட் அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட். 4 மோட்லேயுமே, அதாவது 3 மோடில் ECU டியூன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மோட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூல் கேஜ் லெவல், டாக்கோமீட்டர்ஸ், ஸ்பீடோமீட்டர்ஸ், டைமு, டெம்பரேச்சரு, இன்ஜின் டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சரு அண்ட் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டல் டைம் இது வரைக்கும் இந்த ட்ரிப்பில் ரைட் பண்ணது, பேட்டரியோட வால்ட்டு அண்ட் இந்த ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருன்றதை காமிக்கும். ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு காமிக்கும். ரேஞ்ச் இருக்குது அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது. இந்த ரீடவுட்ஸ்லாம் இதில் வந்துடுது. அண்ட் தென் மேலே ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் லீன் லெவல். இப்போ லீன் ஒரு விஷயம் இருக்கா, இப்போ பைக் எவ்வளோ தூரம் லீன் ஆகுது அப்படின்றது இதில் காமிக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ அது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இப்போ நான் நிமித்தினேன் அப்படின்னா அந்த லீன் லெவல் போயிடும். ஸோ என்ன லெவல் லீன் அப்படின்றத காமிக்கும். இது Z சீரீஸில் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 20 டிகிரி, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 14 டிகிரி லீன் இருக்குது மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. நைஸ். ஓடோமீட்டர் வந்துடுது. ஓகே. அண்ட் இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டே அண்ட் நைட் ஆட்டோவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா செலக்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஷிஃப்ட் லேம்ப்பு, குவிக் ஷிஃப்டர்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இம்மோபிளைசர் லேம்ப்பு, ரைடர் மோட் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்பிளேல போய் பிரைட்னஸ் அண்ட் அந்த டைப் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து 2 லெவல் இருக்குது. 2 லெவலுமே ஃபுல்லாக தான் வச்சுக்கணும், ஏன்னா தெரியாது. டேட் அண்ட் கிளாக், சர்வீஸ் இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்து எப்போ சர்வீஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ளூடூத், இதில் வந்து கவாசிக்கு ரைட் கனெக்ட் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்பீடு, மைலேஜ், ஃபியூல் லெவல் என்ன ரேஞ்சில் காமிக்கணும், மைலேஜ் வந்து இப்போ KMPL காமிக்கணுமா, லிட்டர் பெர் 100 கிலோமீட்டர் அப்படி காமிக்கணுமா அப்படின்றத காமிக்கும். டெம்பரேச்சர் இதெல்லாமே செட் பண்ணிக்கலாம். இந்த கிளஸ்டரில் இருக்க ரீடவுட்ஸ் எல்லாமே ரைடர் சென்ட்ரிக்காக இருக்குது. அதே மாதிரி ஈஸி ஆக்சசபிளாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்கில் மெயின் சேஞ்சே இன்ஜின் தான். பிகாஸ் 1000லேருந்து 1100 வந்துருச்சு. மொதல் வந்து 1049 cc தான். இப்போ 1099 cc, 50 cc அதிகப்படுத்தியிருக்காங்க. 50 cc அதிகப்படுத்தினாங்கன்னா பவர் கூடி இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். அதான் கிடையாது, பவரை கம்மி பண்ணியிருக்காங்க. சிசி கூடனா பவர் கூட தானே செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர்னால அந்த 5th and 6th கியரில் வந்து இன்னும் க்ரூசிங் பெட்டராக இருக்கணும்னு சொல்லி லோ அண்ட் டார்க்கு அதெல்லாமே இன்னும் டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பவர் ரேஞ்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பழைய நிஞ்சா 1000 பவர் வந்து 140 PS 111 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த புது நிஞ்சா 1000 பவர் 136 PS 4 PS கம்மி. அதே மாதிரி 113 Nm டார்க் 2 Nm டார்க் அதிகம். இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க் அதிகப்படுத்தி ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த ஹை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் தான் அந்த 5th and 6th கியரில் நல்ல க்ரூசிங் கிடைக்குன்னு சொல்லி டியூனிங் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக ஒரு 251 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயும் போகும். பிகாஸ் ஒரு 260 வரைக்கும் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். மைலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இது 1000 cc. அதுவும் டியூனிங் வந்து ஒரு மாதிரி எஃபிஷியன்சி டியூனிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். எஃபிஷியன்சின்னு 100% சொல்ல முடியாது. அந்த க்ரூசிங் பேஸ்டு டியூனிங்னால ஒரு 10, 12 to 15 எடுக்கிற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. 15 வரைக்கும் எடுக்கும். நீங்கள் அது உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது. இதில் ஈகோ மீட்டரும் இருக்குது. இந்த கேட்டகரி ஆஃப் பைக்ஸ் வாங்குறவங்க எதை விரும்புவாங்களோ அதை பேஸ் பண்ண அப்டேட்டாக இருக்குன்னு தோணுது.
உங்களுக்கு என்ன தோணுது? பிகாஸ் இது ZX10Rல இந்த பவர் டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இது ஸ்போர்ட்ஸ் டூர்னால ஒரு அப்கிரேட் கொடுக்கணும், அந்த அப்கிரேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 5th and 6th இயர் க்ரூசிங் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபியூச்சரில் ஒரு ரைட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடச்சிச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபியூச்சரில் ரைட் பண்ணி எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். Ninja 1000 SX வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் அதுக்கான முக்கியமான விஷயமே இந்த எர்கனாமிக்ஸ் ரைடிங் போர்ஷனில் தான் இருக்குது. 238 கிலோகிராம் ஆப்வியஸ்லி வெயிட்டான மோட்டார் சைக்கிள் தான். மேக்ஸிமம் டூரர்ஸ் க்ரூசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதே பேஸ்டில் தான் இருக்குது. வெயிட்டாக இருக்குன்றது காரணம் தேவையான ஹார்ட்வேர்ஸ் அங்கங்கே காசு கட் பண்ணியோ அங்கங்கே வெயிட்டை கம்மி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 238 கிலோகிராம் மோட்டார் சைக்கிளோட வெயிட். ஓகே, எர்கனாமிக்ஸ் பார்ப்போம். சீட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் சீட்டாக தான் இருக்குது. காலை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு தான் உட்காரணும். பட் அப்படியுமே இங்கே லைட்டாக இந்த கிராப் ஹேண்டில் தட்டுது. ஓகே, அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபைன். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல். அந்த கம்ஃபர்டபுளான ஃபீலை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் சீட்டோட ஸ்டாண்ட்ஸ். 835 சீட் ஹைட்னாலும் லோவாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 5.8 ஃபீட். எனக்கு வந்து ஒரு சைடு ஃபுட் ஃபுல்லாக பிளேஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சைடு ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் பேலன்ஸ் பண்ணுறேன். இப்போ அதுவே வந்து இன்னொரு சைடு பேலன்ஸ் பண்ணேன்னா இந்த இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5.34னா ஈஸியாக இருக்கும். 5 ஃபீட்னாலும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ் மோட்டார் சைக்கிள். ரைடிங் போஸ்டர், அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ்ன்றதான் ஃபஸ்ட்டு வருது, டூரன்றது ரெண்டாவது தான் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த ஹேண்டில் பார் வந்து டுவர்ட்ஸ் ரைடராக இருந்தாலும் லைட்டாக லீன் லெவல் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், லீன் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, ரொம்ப இல்லை. இதுவே நம்ம ZX10R போனோம்னா இப்படி இருக்கும் பைக், ஹேண்டில் பார்ஸ் இப்படி இருக்கும், நம்ம இப்படி தான் இருக்கணும். ஸோ இதோட லீன் லெவல் பாருங்கள், இதோட லீன் லெவலை பாருங்கள், அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும். அந்த டெய்லி கம்யூட்டு, லாங் க்ரூசிங் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். டெய்லி கம்யூட்டுன்றது எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண நினைக்கிறீங்க யூஸ் பண்ணலாம். உங்களால் ஃபியூல் பேர் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணுவேன், நான் டெய்லி ஓட்ட நான் வந்து எனக்கு கிரேஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன். பட் இல்லை நான் க்ரூசிங் பண்ணுவேன், ஒரு மந்த்தில் 2 தடவை எடுத்துட்டு லாங் ட்ரைவ் போகிறேன், ரொம்ப லாங்காக போவேன்னா சூப்பர் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் சொல்கிறேன் நான். இது வந்து டெய்லி க்ரூசர் அப்படின்னு நான் மீன் பண்ண வரல. நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு கிரேஸ் இருக்குது, ஃபியூல் பேர் பண்ண முடியும்னா தாராளமாக ஓட்டலாம். அது உங்களை பொறுத்தது. ரைடர் ட்ரையாங்கிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல அந்த ஃபேரிங் லெவல் 6 ஃபீட்டாக இருந்தாலும் கரெக்டாக கால் அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். நிப்பாட்டி இருக்கும்போது வெயிட் லைட்டாக ஃபீலாக தான் செய்யுது, நம்ம நகட்டும் போதெல்லாம் வெயிட் ஃபீலாக தான் செய்யும். ஓகே, ரைடிங் போஸ்டர் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. எர்கனாமிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் காலை அதிகமாக தூக்கி போட்டு தான் ஏறணும். அதுவும் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஹைட்டாக இருக்கும்போது வந்தோம்னா பிரச்சனை. ஸ்போர்ட்ஸ் டூருக்கான கம்ப்ளீட் மீனிங் இந்த இடத்துல இந்த பைக் ரைடர் சீட்டில் உட்காந்து இந்த பைக்கை ரைட் பண்ணும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். பில்லியன் சீட் ஆப்வியஸ்லி நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், ஃபுட்பேக்ஸ் நல்லா ஃபுட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவன் நல்லா பிடிச்சிக்கலாம். அதனால் ஸ்டெப்பாக இருந்தாலுமே அது ரொம்ப ஸ்டெப்டாக இல்லை. ரொம்ப ஸ்டெப்டாக இருந்துச்சுன்னா லாங் ட்ரைவ் போகும்போது ரைடரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே வந்து விடுவாங்க, அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் அ ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லலாம். Ninja 1100 SX எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இம்ப்ரெஷன்ஸை நான் ஷேர் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்களோட ஓன் ஸ்கிரிப்ட், இது வந்து நாங்களாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண கண்டென்ட். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. அகைன் இதை வந்து சொல்லிடுறேன். ஒரு 100 cc அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ரைஸ் எதுவும் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் இருக்கு. ஓல்டு Ninja 1000 SX ஓட ப்ரைஸ் வந்து 12,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். புது Ninja 1100 SX ஓட ப்ரைஸ் வந்து 13,49,000. கிட்டத்தட்ட 1,30,000 ப்ரைஸ் வந்து அதிகமாயிருக்கு. 1,30,000 அதிகமாயிருக்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை தான் பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. ஒரு அப்டேட்னும் போது நிறைய விஷயங்களை புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு நார்ம்ஸை கிராஸ் பண்ணுது, CBO வருது. அதனால இந்த ப்ரைஸே அவங்க பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி தான் ஹையா இல்லையான்னு பார்க்கணும். காம்படிட்டர்ஸ் பார்த்தோன்னா Ducati சூப்பர் ஸ்போர்ட்ஸ் 950, அது 900 cc ட்வின் சிலிண்டர். சுசுகி கட்டானா 1000 cc இன்லைன் 4 சிலிண்டர். BMW F900 XR அது வந்து 900 cc ட்வின் சிலிண்டர். அதுலேயே வந்து BMW S1000 XR இருக்கு, அது வந்து 1000 cc 4 சிலிண்டர். இந்த 4 மாடலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த Ninja 1000 SX இஸ் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் F900 எடுத்துப்போம், அந்த 900 cc தான், சொல்லப்போனால் 897 cc அந்த ரேஞ்சில் தான் வரும். ட்வின் சிலிண்டர் தான். சுசுகி கட்டானா 4 சிலிண்டர் 1000 cc 4 சிலிண்டர் 16,75,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். S1000 XR வந்து கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு மேலே போயிருது எக்ஸ்ஷோரூம் மட்டுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது 13.5 லட்ச ரூபா, 13 ஹால் தான், 13,29,000. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த மார்க்கெட்டில், அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக காம்படிட்டிவாக அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து Ninja 1000 ஏன் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைனமிக்ஸ், ப்ரொப்போர்ஷன் எல்லாமே சொன்னாலும் ப்ரைசிங் 12 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் தான் கோட் பண்ணாங்க. ஸோ அதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க, நிறைய பேரோட ஃபேவரட் மோட்டர் சைக்கிளும் கூட. இப்போ 1.5 லட்சம் அதிகப்படுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அஃபோர்டபுள் அப்படின்றத எங்களோட பாயிண்ட். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது ஸ்போர்ட்ஸ் டூரர் அந்த கேட்டகரியை மீட் பண்ணியிருக்கு டைனமிக்ஸில். அண்ட் தென் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குது. இன்ஜின் வந்து
கேப்பபிளான ஒரு இன்ஜின். அகைன் அதை க்ரூசிங் ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அட்வான்டேஜ் ஃபேக்டர் தான். 19 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அப்புறம் பெட்டரான பில்லியன் சீட்ஸ். கவாசாகி பைக்கில் பெட்டரான நல்ல பில்லியன் சீட் இருக்க மோட்டார் சைக்கிள் 1000 cc அப்படின்னா இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ரைட் மோட்ஸ், ட்ராக்ஷன் மோட்ஸ், அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல், பைடைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ், டிஸ்க் ரோட்டரை பெருசு பண்ணது, இது எல்லாமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அட்வான்டேஜ் தான். கான் பார்த்தோம்னா வெயிட் தான். பழைய நிஞ்சா 1000 SX-லையும் வெயிட் தான், இதுலையும் வெயிட் தான். அண்ட் ரெண்டாவது நிறைய இடத்துல ஹாட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளஸ்டர் ஏரியாவில், ஃபேரிங் ஏரியாவில், அந்த சாசி இருக்க ஏரியாலாம் ஹாட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் காசு கம்மி பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி வெயிட்டிங் கம்மி பண்ணி கொடுக்கணும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஹாட் பிளாஸ்டிக்காக இருக்குது. கான்னு பார்த்தோன்னா இது ரெண்டு தான். என்னதான் ப்ரோஸ் கான்ஸ் நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் அல்டிமேட்லி பிரைசிங்கை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இந்த பட்ஜெட் மார்க்கில் 1000 cc இன்லைன் 4ல ஸ்போர்ட்ஸ் டூர் கிடையாது. ஸோ அதுதான் கவாசாகி ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதான் எங்களோட கருத்து. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் டிரைவ் சேஃப்.